நம்மள மாதிரி காதல் ஜோடிகள் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா அதெல்லாம் ஒரு நாள் சண்டையில தான் முடியும்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கேயும் நடக்குதுங்க. ஹாப்பி ராஜுக்காக நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணாவுக்கும் காவ்யாவா வர்ற ஸ்ரீகௌரி பிரியா அக்காவுக்கும் ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. முதல் சுத்திலேயே நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணாவுக்கு நாக் அவுட். பொண்டாட்டி கை ஓங்குனா அவ்வளவுதான் போச்சுன்னு இங்கேயே தெளிவா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா கல்யாண கனவு காண ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ளை அறையில மாஸ் என்ட்ரி, வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டு கம்முன்னு ஒரு கெட்டப், அப்படியே கெத்தா நடந்து வராரு. சும்மா மாசா இருக்கும்னு சொல்றாரு. பாத்தீங்களா, கேம்ல நம்ம மாப்பிள்ளை ஜிவி பிரகாஷன்னா மாப்பிள்ளை அவதார செலக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க நம்ம ஸ்ரீகௌரி பிரியாக்கா மணப்பெண் கெட்டப்ல கும்முன்னு அழகா வர்றாங்க. என் என்ட்ரிய அப்படியே மேஜிக்கலா இருக்கும்னு சொல்றாங்க. அதுல ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ற சண்டை பாத்தீங்களா, அங்கே ஒரு சின்ன குத்து வெட்டு நடக்குது. அதுல இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கல்யாணம் எங்க, கோவில்லா, ஸ்டார் ஹோட்டல்லையா, பட்டு புடவையா, லெஹங்காவா, சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்களா, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தானா, இலவிருந்தா, மெக்சிகன் புஃபேவா, குத்து டான்ஸா, தேவாரம் பாட்டா, சும்மா ரணகலமா இருக்குது. ஒரு பக்கம் பீட்சா கீழே விழுகுது, இன்னொரு பக்கம் கோக் பாட்டில் ஓபன் ஆகி தெரிக்குது. இந்த சண்டையில நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா மறுபடியும் கேம்லயே தோத்து போறாரு. அப்புறம் எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், இதுதான் கடைசின்னு நம்ம அண்ணா சொல்றாரு. ஆனா கடைசி சண்டை என்ன, தாழியா ரிங்கா? இது ஒரு முக்கியமான கேள்விப்பா. இதுக்குத்தான் அடியும் உதையும். அடிச்சுக்கு சாவணும்னு ரெஃபரி ஜார்ஜ் மரியானா அண்ணாவுக்கே கோவம் வருது. அப்புறம் பாருங்க, கல்யாண மண்டபம் ஒரு பாக்ஸிங் ரிங்கா மாறுது. ரிங்கு மேல பூ அலங்காரம் சும்மா தூளு கிளப்புது. நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா மாப்பிள்ள கெட்டப்ல காத்த முத்து பரம்பரைன்னு கோட் போட்டு மாசா என்ட்ரி கொடுக்கறாரு. கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஜிவி பிரகாஷ் அண்ணாவோட ஆளுங்க இல்ல, காத்த முத்துங்கிற அவங்க அப்பாவோட ஆளுங்க. அதே மாதிரி ஸ்ரீ கௌரி பிரியா அக்கா மேஜிக்கல் என்ட்ரி கொடுக்கறாங்க. அவங்க ரவுடி பசங்க ரஜீவ் குடும்பத்தினர், அதுவும் நம்ம அப்பா சன்னாவோடைய ஆளுங்க. கேம்ல கூட ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன பொண்ணு நிஜத்துல என்ன சொன்னாலும் நம்புறியாடான்னு கேக்குது. அப்புறம் ரெஃபரி ஜார்ஜ் மரியானா பழசா இருக்கியேடா, ஓஜி யாரடான்னு கேட்டுட்டு அவரே ஒரு குத்து குத்துறாரு. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் அண்ணாவுக்கும் நாக் அவுட் ஆகுது. அவர் படத்துல சொல்ற டயலாக பாருங்க, என்ன அஷ்டம் இல்லடி எங்க அப்பாவை கூப்பிடுறேன்னு. சிரிப்பு தாங்க முடியல. அவருக்கு பின்னாடி இருந்த பேனர்ல காத்த முத்து பரம்பரைன்னு போட்டு நம்ம அப்பா ஒரு ஆக்ஷன் போஸ்ட்ல பாடி பில்டிங் கெட்டப்ல இருக்கிற ஒரு படம். இத பாத்துட்டு காத்த முத்துங்கிற நம்ம அப்பா சன்னா ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கறாரு. அப்புறம் ஸ்ரீ கௌரி பிரியா அக்காவோட அப்பா யாரு தெரியுமா, நம்ம சன்ஷைன் ஸ்மாஷர் ஜார்ஜ் மரியான் அண்ணா. அவரும் சும்மா மாஸ் கெட்டப்ல வராரு. ரெண்டு அப்பாக்களும் சண்டை போடுறாங்க. காதல் தேசமும் கைதியும் சண்டை போட்டு என்ன ஆக போறாங்கன்னு ரெஃபரிக்கு ஒரே குழப்பம். கடைசியில கல்யாணம் சண்டை சண்டையா முடியுது. எல்லா சொந்தக்காரங்களும் நண்பர்களும் நாற்காலியை தூக்கி வீசி சண்டை போடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அதுல ஸ்ரீ கௌரி பிரியா அக்கா ஜிவி பிரகாஷ் அண்ணாவுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. அப்பவும் நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா, உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா இந்த உலகத்திலேயே நான் தாண்டி ஹாப்பின்னு சொல்றாரு. அடாடா, எவ்வளோ கனவு அவருக்கு. இவருடைய பேர் ஹாப்பி ராஜ்னு சொல்றாங்க. ஆனா நிஜ வாழ்க்கை கல்யாணத்துல சண்டை போட்டு கேம்லயும் நாக் அவுட் ஆகி லைஃப் முழுக்க தனியா கேம் விளையாடிட்டு இருப்பாரு போல. மொத்தத்துல இந்த ட்ரெய்லர் பக்கா பொழுதுபோக்கு. குடும்பத்தை பத்தி, கல்யாண சண்டை பத்தி ஜாலியா எடுத்திருக்காங்க. குடும்பத்தோட போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கிற ரேட்டிங் 5 புள்ளிகள். இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களை படத்துல கவனிக்க தவறாதீங்க நண்பா. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.